சரி அப்படின்னு. ஓ அந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கா, சரி நல்ல விஷயம் தான் அப்படின்னு அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க. ஆனா யாருக்கு ஒரு தேவை அப்படின்னாலும் நமக்கு அது கால் பண்ணும்போது இந்த ரெகக்னேஷன் எனக்கு V4U இல்ல எண்ணங்களின் சமூகனால தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு. அவன் ஒரு நாள் 11:30 கூட கால் பண்ணி சார் பிளட் வேணும் அந்த மாதிரி கேட்பாங்க. அவன் நம்மளதானே நம்பி கேட்கறான் அப்படின்ற ஒரு இது கொடுப்பாங்க. எவ்வளவோ நமக்கு கஷ்டம் இதெல்லாம் இருந்தாலும் ஆனா நம்மள கேட்டிருக்காங்கல்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்ட அந்த ரீச் ஆனதுக்கு அப்புறம் அவங்க முகத்துல கிடைக்கிற ஒரு பெரிய சந்தோஷம் எல்லாம் பார்க்கும்போது அது ஒரு மெய்சில் இருக்கிற விஷயம் தான் சார். அதை அனுபவிச்சாதான் தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு விஷயம். அது ஒரு பூரிப்பை வந்து அவர் நிறையவே கொடுத்துருக்காரு. பிரகாஷ் சார்லாம் ஒரு சில சமயம் நீங்க போன அக்டோபர்லாம் கொடுத்தீங்க, 3 மாசம் ஆயிருக்கும்ல, சரி வாங்க அப்படி அந்த மாதிரிலாம் இருக்கும். அதுல நீங்க கோச்சிக்கிறதுக்கோ சரிதா வர அப்படி. ஏன்னா அப்படி ஒரு ஆள் கேங் வச்சிருக்காருங்க அவரு. அந்த எமர்ஜென்சி யூனிட் மாதிரி ஒரு கேங் வச்சிருக்காரு. அவங்க எல்லாருமே ஒரு கட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா அவர் அண்ணன் நல்ல வழிகாட்டுதல் கிடையாது, நம்ம அவங்கள நோக்கி போறோம் அப்படி. சோ இப்போ எங்களுக்கு NSDO எண்ணங்களின் சமூகம் கிடைக்கும்போது அவங்க இன்னும் பெரிய ப்ராடரா இருக்காங்க. அவங்களோட ரீச்சே வேற மாதிரி இருக்கு. எங்களுக்கு அபிஷியலாவும் சரி, சர்வீஸ் மூலயமாவும் சரி, இல்ல ஒரு இடத்த எப்படி அப்ரோச் பண்ணணும், இல்ல அவங்க கிட்ட இருந்து எப்படி நம்ம வந்து அவங்களோட எதிர்பார்ப்பு என்ன, நம்மளோட எதிர்பார்ப்பு, இது ரெண்டும் மேட்ச் பண்றோமா இல்லையா, இதெல்லாம் நிறைய லேர்னிங்ஸ் கிடைக்குது சார். நான் சொல்ல போனா சர்வீஸ்ல இருக்கேங்கிறத சர்வீஸை பத்தி லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது தான் உண்மை. அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு ரெகக்னேஷனா நினைக்கிறேன். எங்களோட கல்வி அறிவா இருக்கலாம், எங்களோட வயசு அனுபவமா இருக்கலாம், இதெல்லாம் விட இந்த சர்வீஸ் மூலயமா கிடைக்கிற ஒரு சில அனுபவங்கள் வந்து ஒரு விலை மதிக்க முடியாத விஷயமா நான் பாக்குறேன் சார். அதுல அந்த ஏஜ் பாகுபாடு இருக்காது. உன்னால இவ்வளவு பண்ண முடியும் அவ்வளவு பண்ண அந்த மாதிரிலாம் இருக்காது. யாராவது ஒருத்தர் பண்றாங்கன்னா உடனே எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு பண்றதுக்கு ரெடி ஆவாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் சார். வேற எதுலையுமே நம்ம அப்படி பார்க்க முடியாது. நீங்க ஒரு ஃபேமிலி ஈவெண்ட்ல கூட நம்மளால அந்த மாதிரி ஒரு பார்க்க முடியாது. அண்ணன் தம்பி சொந்தக்காரன் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து எல்லாம் அப்படி எல்லாம் யாராவது ஒருத்தர் ஒரு குறை கண்டுபிடிக்கிறதுக்காக இருப்பாங்க. ஆனா இங்க எப்பவுமே என்ன நடக்கும் அப்படின்னா ஏதாவது ஒரு குறை இருக்குன்னா அது தீக்கிறதுக்கு யாராவது ஆள் இருப்பாங்க. அந்த மாதிரி நமக்கு ஒரு பெரிய பிளஸ் சார். இப்ப நீங்க சடனா மீட்டிங் சொன்னதால என்னால அடுக்கடுக்கான விஷயங்களுக்கு போக முடியல. என்னோட என்ன இருந்துச்சோ அதை நான் ஓப்பனா சொல்றேன், அவ்வளவுதான் சார். பேசிக்கிற மாதிரி இருக்கும். 15 நாளுக்கு ஒரு வாட்டி, வாரத்துக்கு ஒரு நாள் பேசுற மாதிரி கூட இருக்கும் சில சமயங்கள்ல. ஆனா அப்பயும் நமக்கு அந்த கூடவே இருந்தா என்ன ஒரு இது கிடைக்குமோ அந்த ரெஸ்பான்ஸ் இருந்துட்டே இருக்கும் சார். அது ஒரு பெரிய பிளஸ். அதாவது ரொம்ப நன்றி சார். ரொம்ப பெரிய விஷயம். அதாவது இம்ப்ராப்டுனா நான் அவர்கிட்ட பேசினோம் சார் எப்போனா வச்சுக்கலாம். நீங்க பேசின யாருமே வந்து ஒரு ப்ரிப்பேர்ட் ஸ்பீச்சோ இல்லைன்னா தயார் வச்சு இதெல்லாம் யோசிச்சு இதெல்லாம் பேசணும் அந்த மாதிரி எல்லாம் யாருமே பேசல. நீங்க எல்லாருமே பேசினது வந்து அதாவது ஒரு நடைமுறையில ஒரு தினமும் என்ன பண்றீங்கன்றத யதார்த்தமா பேசுறீங்க. அது வந்து எல்லார்கிட்டயுமே பார்க்க முடிஞ்சது. அதனால நீங்க வரல. அதுக்கு முன்னாடி நான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். JP சார் நான் கேட்டப்ப அவர் இதெல்லாம் அனுப்பிட்டு என்கிட்ட ஒன்றும் பிரச்சனை இல்ல. அப்பதான் அவர் சொன்னார், உடனே போன் பண்ணி சார் இல்ல சார் பிரகாஷ் பத்தி நான் சொல்லி ஆகணும்னு. அப்புறம் அவர் சொன்னார், எது சொல்ல வரேன்னா நீங்க அவரை பத்தி சொன்னீங்களே அதுக்கு சொல்றேன் நான். சோ அந்த அளவுக்கு யாருமே வந்து எந்த விதமான எதிர்பார்ப்பு செய்யறது வந்து விளையாட்டு கிடையாது. எல்லாராலையும் எல்லாம் பண்ண முடியுன்றதெல்லாம் சும்மா பேச்சு. சும்மா வாய்க்கு வேணா இதுவா இருக்கும், பட் கஷ்டம். பட் அதையும் மீறி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்றது வந்து ஒரு பெரிய மனசுக்கு ஒரு ஆறுதல். இன்னொரு விஷயம் என்னன்னா உங்க டீம்ல நிறைய யங்ஸ்டர்ஸ் வேற இருக்காங்க, காலேஜ் பசங்க இருக்காங்கன்றது எனக்கு கேட்கும் போது ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, இந்த நாடு வந்து ஒரு நல்ல வழியை நோக்கிதான் போயிட்டு இருக்கு அப்படின்றது என்னால எனக்கு ஒரு திடமான நம்பிக்கை இருக்கு. அதுல எந்த நம்பிக்கை. அதான் சார்ட்ட ஒரு சின்ன கோரிக்கை வச்சு, சார் இதோடு சேர்த்து நீங்க ஐ கேம்பும் ஐ டொனேஷன் பத்தியும் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்க. ஏன்னா இறந்தாங்கன்னா 2 பேரோட கண்ணு வந்து 6 பேருக்கு பார்வை கொடுக்கும் அப்படின்னு ஒரு சார். அது என்னோட ஒரு சின்ன கோரிக்கை. ஏன்னா நாங்க ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கோம். ஸோ அதுல வந்து நாங்களே ஏதோ சிலதெல்லாம் எங்களால முடிஞ்சு உங்க அளவுக்கு பண்ற மாதிரி எங்களுக்கு தெரியாது. இப்ப JP சார் கூட எனக்கு கொஞ்சம் ஒரு 15-20 வருஷமாவே பழக்கம் இருக்கு. அவரை இது வரைக்கும் நான் இப்ப ரீசெண்டா ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி தான் பார்த்தேன். பட் எனக்கு அவரை பத்தி தெரியும், அவரோட ஆக்டிவிட்டிஸ் பத்தி எல்லாம் தெரியும். பட் அவர்கிட்ட கேட்டிருக்கப்ப அவர் சொல்றா, இல்ல சார் உங்களை பத்தி எல்லாம் பேசுங்க அப்படின்னு. ஸோ அந்த இதுல உருவானதுதான் இது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். V4Uன்றது வந்து நல்ல பேரு பிரகாஷ் சார். உங்க டீமும் வந்து பேசுனவங்க எல்லாருமே வந்து ஒரு எப்படி சொல்ற ஒரு மனசுல இருந்து பேசு, யாரு இங்க இருந்து யோசிச்சு இப்படி பண்ணா அந்த மாதிரிலாம் அவங்க வந்து பேசினது ரொம்ப யதார்த்தமா இருந்து ரொம்ப கேஷுவலா இருந்தது. சோ அதுவே வந்து ஒரு இன்னொன்னு சொல்லட்டுங்களா, நீங்க எல்லாம் வந்து லீடர்ஸ். காரணம் என்னன்னா நீங்க வந்து உங்களுக்குன்னு ஒரு டீம் இருக்கு. அந்த டீம் வந்து
நீங்க அதை செய்யறத பார்த்துதான் செய்வாங்க. இதை போய் செய்ப்பான்னு நீங்க சொல்ற மாதிரி எனக்கு தோணல. பிகாஸ் லீடர்ஸ் வந்து தே கிரியேட் லீடர்ஸ். ஸோ அந்த மாதிரி நீங்களாம் வந்து தலைவர்கள். அந்த குழந்தைங்களாம் அந்த காலேஜ் படிக்கிற பசங்களும் வந்து தே வில் ஆல்சோ பிகம் லீடர்ஸ். ஸோ இதை நான் சொல்லிட்டு நம்ம ஐ திங்க் ஜனவரி அடுத்த வருஷம் வந்து நம்ம சந்திப்போன்ற ஒரு நெண்டியோசு மீட்ல சந்திப்போன்ற ஒரு நல்ல சொல்லிட்டு உங்க அனைவருக்கும் என்னுடைய ஆத்மார்த்தமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நன்றி, விடைபெறுகிறேன். உங்களுக்கு வேற ஏதாவது சொல்லணும்னு ஆசை இருந்ததுன்னா சொல்லுங்க. ஏதாவது உங்க ரோட் மேப் எதாவது இருக்கா, இல்லாட்டி வேற எதுவும் சொல்ல விரும்புறீங்களா இருந்ததுன்னா சொல்லுங்க. பெரிய வாய்ப்புங்கய்யா. ஓகே, நீங்க தான் கேட்டீங்க. விஃபாரியினுடைய மிகப்பெரிய நோக்கம் இந்த சமூகத்துக்கான அடுத்த தலைமுறைக்கான வளர்ச்சியில நிச்சயமா நம்முடைய ஒவ்வொருத்தருடைய பங்களிப்பும் இருக்கணும். அது முக்கியமா கல்வி, மருத்துவம், ஸோ இயற்கை. ஏன்னா இதுதான் வந்து எந்த காலத்துக்குமே ஒவ்வொருத்தருக்கும் தேவையானது. அந்த விதங்கள்ல மாணவர்களும் இளைஞர்களும் இந்த சமூகத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தணும். அவங்க ஆரோக்கியமா இருக்கணும். அதுக்கான இயற்கை சார்ந்த உணவுகள் அவங்களுக்கு சரியான முறையில கிடைக்கணும். ஸோ இதுதான். ஏன்னா ஐயா கிட்ட பேசும்போது அதுதான் ஐயா சொல்லுவாங்க. அடுத்த தலைமுறை இந்த சமூகம் வளர வேண்டும் என்றால் மாணவர்களும் கல்லூரி இளைஞர்களும் தான் நம்ம சந்திக்க வேண்டும், அவருடன் பேச வேண்டும், அவர்களை பக்குவப்படுத்தி இந்த சமூகத்துக்கான அவங்களுடைய பங்களிப்பு, அவங்களுடைய கடமை என்ன என்று அவங்களை உணர்த்த வேண்டும். அப்படிங்கிறது தான் ஐயாவுடைய மிகப்பெரிய எண்ணங்கள், எதிர்பார்ப்பு. நிச்சயமா NDSO எண்ணங்களின் சங்கமம் மதிப்பிற்குரிய JP ஐயா, அம்மா அவருடைய வழியில் தருமபுரி மாவட்டத்தில் V4U மட்டும் இல்லை, ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ஐயாவுடைய வார்த்தைக்காகவும் அறிக்கைக்காகவும் காத்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஐயாவுடைய வழிகாட்டுதலும் செயல்பாடும் மிகச்சிறந்தது, ஆத்மார்த்தமானது, அன்பானது, அது ஒரு அழகானது. ஸோ அந்த வழியில நிச்சயமா தொடர்ந்து V4U தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு NGOs, ட்ரஸ்ட் எல்லாருமே நிச்சயமா நாங்க இணைந்து பயணிப்போம். இந்த வாய்ப்புங்கிறது எங்களுக்கு மிகப்பெரியது ஐயா. எங்களை மேலும் நல்ல சிறந்து செயல்படுறதுக்கான ஒரு ஊக்கமா நீங்க நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ஸோ V4U சார்பாகவும் நம்ம நண்பர்கள் ஒவ்வொருத்தருடைய சார்பாகவும் பாரியாவுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. எங்களுக்கான ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமா நாங்க நினைக்கிறோம். உங்க வேட்கைக்கான நெருப்பை அவர் JP சார் பத்த வச்சிட்டாரு. சோ அது வந்து இன்னும் எப்படி சொல்றது, நம்ம பெரிய லெவல்ல நம்ம திருவண்ணாமலை தீபம் மாதிரி எரிய உங்களோட செயல்கள் அதை கண்டிப்பாக காட்டும் என்று கூறி நன்றி பெற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் அனைவருக்கும். நன்றிங்க. நன்றிங்க. நன்றி. மகிழ்ச்சியா. நன்றி. மகிழ்ச்சி.